கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக கொண்டாடுவார்கள். ஒரு சிலர் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் ஒரு பண்டிகை போல கொண்டாடுவார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் ஒரு இரட்சகராக அறிந்திருக்கிறோம். சகல பரிசுத்தவான்கள் அதை ஆமோதித்து வசனத்தின்படி அவரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்டு. பண்டிகைக்காக அழைத்து போகிறவர்களும் உண்டு. அதனாலே எது இருந்தாலும் இயேசு எழுந்தபடினாலே த கேலண்டர் வாஸ் டிவைடட். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் அதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பொதுவான உலக ஜனங்களுக்கு ஒரு வைட்டல் ப்ரூஃப். வசனம் என்ன தான் நம்ம எடுத்து சொன்னாலும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று த கேலண்டர் இட் செல்ஃப் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் ஹோல் வேர்ல்டு. எந்த வழிபாட்டு இடத்திலும் எந்த ஒரு மற்ற புறஜாதி மத்தியில் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட பொதுவாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதுக்காக கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நான் சற்று வேதத்தை படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் முழுவதும் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து உள்ள சம்பவங்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. முதல் வசனத்தை 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம் தமிழில், அடுத்தபடியாக ஆங்கிலத்தில். முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரம்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். கவனியுங்கள், இயேசு உயிரோடு எழுந்ததினாலே நடந்த சம்பவங்கள், அதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதல் குறிப்பு, த லைட் broke through. வெளிச்சம் ஊடுருவி சென்றது. broke through, வெளிச்சம் அப்படியே உதித்து பெரிய ஒரு வித்தியாசத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசித்த அந்த 2ஆம் ஆங்கிலத்தில் வாசியுங்கள். Matthew's Gospel, chapter 28, 1 and 2. In the end of the Sabbath, as it began to dawn toward the first day of the week, came Mary Magdalene and the other Mary to see the sepulchre. 2, second verse. And behold, there was a great earthquake, for the angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat upon it. அவனிகள் இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நேச்சுரல் இயற்கையான காரியங்கள் அசைக்கப்பட்டது. சீஷர்களும் அசைக்கப்பட்டார்கள். ரோம அரசாங்கமும் வாஸ் ஷேக்கன், அதுவும் அசைக்கப்பட்டது. எல்லாம் நினச்சாங்க அப்பொழுது உள்ள ரோம அரசாங்கத்தில் யூத ஜனங்கள் முழுவதும் ரோம அரசாங்கத்துக்கு அடிமைகளாக காணப்பட்டார்கள். They were slaves at the time of resurrection. இயேசு இருந்த காலத்திலே ரோம அரசாங்கம் இஸ்ரவேல் நாட்டை, யூதேயா நாட்டையும் பெத்லெகேமையும் தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்தார்கள். ஹிஸ்ட்ரி படித்திருந்தால் நன்றாக விளங்கும். இங்கே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய குறிப்பு என்னவென்றால், த லைட் broke through. அதாவது 2ஆம் வசனத்திலே
பூமி மிகவும் அதிர்ந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் உட்கார்ந்தான். 3ஆம் வசனம் வாசிக்கலாம் ஆங்கிலத்திலும். ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல மென்மையாகவும் இருந்தது. இங்கிலீஷ். His countenance was like lightning and his raiment white as snow. நீங்கள் லைட்னிங் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். லைட்னிங், மின்னலுடைய வெளிச்சம் தெரியும், ஓரளவு அதே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வானத்திலிருந்து இறங்கின தூதனுடைய அந்த வெளிச்சம் மின்னலை போல் அந்த இடத்துல பிரகாசமாய் காணப்பட்டது. நீங்கள் எல்லா செப்பல்கர் எல்லா கல்லறையிலும் அது நடக்கலை, ஒரே ஒரு கல்லறையில் மட்டும் அது நடந்த சம்பவம். இயேசு உயிர்த்தெழுந்து வெளியே வந்தபடியினாலே அந்த இடத்துல த லைட் ப்ரோக் த்ரூ, வெளிச்சம் அப்படியே உடைக்கப்பட்டு ஊடுருவி சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி மழை காலத்தில் வானத்தில் வெளிச்சம் அந்த இடித்து மின்னல் வந்து அப்படியே பிரகாசிக்கிறதோ அதுபோல தேவனுடைய இயேசுனுடைய பிரகாசம் தூதன் மூலம் பிரகாசித்தது. அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதனால்தான் இயேசு சொன்னார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யோவான் சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஜனங்கள் நினைத்தார்கள் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாமே இருள். ஏன் காரணம் என்னவென்றால் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரிக்கிற தருவாயில், அட் த பாயிண்ட் ஆஃப் டெத், மரிக்கிற தருவாயில் மத்தியானம் 12ஆம் மணி, அந்த 12 மணிலேருந்து 3 மணி வரலும் சூரியன் அந்தகாரப்பட்டது. நமக்கு எல்லாம் தெரியும், அப்படியே அந்தகாரம், இருள், எல்லாமே இருள். அப்படியானால் என்னுடைய மை ஓன் திங்கிங், ஐ மே பி ராங் ஆர் ரைட், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அந்த 3 நாட்கள், 3 days and 3 nights were dark, darkest hour in the world. என்னால் வசனத்தை படித்தா தெரியும். சுவிசேஷங்களிலே மத்தேயு, மார்க், லூக்காவில் 3 இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். லைட் broke through. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிற இயேசு பிறந்த உடனேயும் அங்கே வெளிச்சம் காணப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்க ஜனங்கள் at the time of birth of Jesus, இயேசு பிறந்த சனப்பொழுதிலே பெரிய வெளிச்சம் மேய்ப்பர்கள் பார்த்தார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மகிமையை கண்டார்கள். அங்கே தேவதூதனை கண்டார்கள். மேய்ப்பர்கள், shepherds, first they saw the birth of Jesus, they hear the news, heard the news. முதலாவது மேய்ப்பர்களுக்கு தான் அது காணப்பட்டது. வயல்வெளியில் நமக்கு வசனம் தெரியும், அங்கேயும் வெளிச்சம். ரைட் ஃப்ரம் பர்த் until his death, after the death and also resurrection, the day of resurrection, இயேசு சொன்னது போல, I am the light of the world, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை சற்று யோசியுங்கள். ரட்சிப்பின் வெளிச்சம் இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் உங்களையும் என்னை தொட்டபடினாலே நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் திடீர்னு சில வேளைகளில் புருஷன் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, பெற்ற பிள்ளைகள் மூலமாகவோ, ஆர் த்ரூ த இன்லாஸ், ஆர் பை ரிலேஷன், ஆர் இந்த எனி சர்க்கம்ஸ்டான்ஸ், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நாளிலும்
ஒரு இருள் நம்மை திடீர்னு நம்மை டச் பண்ணும். நீங்கள் அது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நன்றாக வளர்ந்தவர்களுக்கு நான் சொல்லுகிற குறிப்பு வழங்கும். எனக்கு ஒன்றுமே கஷ்டம் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எவ்ரிடே. ஆயினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதத்திலே, நான் மரண இருளில் நடந்தாலும், ஆல்தோ ஐ வாக். அப்படியானால் நம்மளுடைய டே டு டே வாக், ஒவ்வொரு நாளும் வெளியில் போகிறோம், நல்ல சூரிய வெளிச்சம் இருக்குது, நல்லா வெளிச்சத்தில் போகிறோம். இருந்தாலும் இருதயத்திலும் சிந்தையிலும் வீட்டிலும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக, ஆல்தோ வி ஆர் சேவ்டு பை த கிரேஸ் ஆஃப் காட், இருள் நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. யார் நல்லா யோசிங்கள், காலையிலே தோன்றி மாலையிலே மறைந்து, அப்படி 12 hours ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் டார்க்னஸ் நேச்சுரலி. இயற்கையாகவே நாம் ஒரு 6 மணி 7 மணிலேருந்து விடிகிற 5 மணி 6 மணி வரையும் இருளில் இருக்கிறோம், நேச்சுரல் டார்க்னஸ். அதுபோல் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் ஒன்று இருக்குது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் இந்த 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 உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எல்லாருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை தேவனானவர் குருடாக்கினான். அப்படியானால் இருட்டாக இருக்கும், கண்ணு மூடி, கண்ணை சும்மா இப்போ திறந்துருக்கலாம், இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, சத்தம் கேட்கும். பட் ஆனால் நம்ம இருளில் இருக்கிறோம். நேச்சுரலாகவே கண்ணை மூடினால் சும்மா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தூங்கும் பொழுதோ, அதுபோல் என்னதான் நாம் பைபிள் படித்து நாம் ஜெபிக்கும் பொழுது சம்டைம்ஸ் நமக்கு நம்ம அறியாமலே ஒரு இருள் நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை பார்த்து பேசுகிறார். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். மகனே மகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். அபவுட் யுவர் ஃப்யூச்சர், அபவுட் யுவர் பர்சனல் லைஃப், about your family situation, about your job or anything, whatever you think, whatever you do, அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். ஆனால் ஜெபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஒழுங்காக ஆவிக்குரிய ஜீவியத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். ஆனாலும் நாம் வழுகி போனாலும் அந்த இருளிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த கர்த்தர் காப்பாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நன்றாக முடியுமானால் வாசியுங்கள். நீதிமான்களுடைய அந்த பாதை, the path of the righteous, கவனிக்க, நீதிமான்களுடைய பாதை, the path of the righteous, ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்ட, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற. அப்படியானால் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட நீங்களும் நானும், நமக்கு ஒரு பாத்து இருக்குது, கண்டுபிடிக்க, we have to find out. நம்ம பக்கத்தில் இருள் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களையும் என்னையும் அடிக்கடி ஒரு டார்க்னஸ்குள்ளே, ஒரு இருளுக்குள்ளே கொண்டு போவான். இது வந்து ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட், ரொம்ப ஆழமான குறிப்பு. உடனடியாக மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நல்லா ஜெபிக்கிறேனே, நல்லா ஆவியில் நிறைகிறேனே, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேனே, எப்படியாவது என் பிள்ளைகளை எல்லாவற்றையும் நான் கட்டி இழுத்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறேனே, உண்மைதான். ஆனாலும் த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களை வாழ விடாதபடிக்கு, எய்தர் இன் ஸ்பிரிச்சுவல் ஆர் இன் த நேச்சுரல் லைஃப், அதில் உங்களுக்கு ஒரு இருளை அவன் கொடுத்து கொண்டு இருப்பான்.
அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு என்ன சொல்லுகிறார்? ஐ ஆம் த வே. நீதிமான்களுடைய பாதை. அந்த வசனம் வாசிக்கலாம், இங்கிலீஷில் வாசியுங்கள். இங்கிலீஷில் வாசிங்க. Proverbs chapter 4 verse 18. Proverbs chapter 4 verse 18 வாசியுங்கள். அதில் path of the righteousன்னு இருக்கும். But the path of the just is as the shining light that shineth more and more unto the perfect day. அதாவது எப்படி சூரிய வெளிச்சத்தை காட்டிலும், அதை காட்டிலும் இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதை, பிசாசு என்னதான் இருள் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை வெளிச்சமாக மாற்றுவாராக. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நன்றாக யோசியுங்கள். த லைட் broke through. இயேசு உயிரோடு எழுந்தார் கல்லறையில். அங்கே இடியும் மின்னலும் காணப்பட்டது. அதான் தேவதூதன் வாசிக்கிறோம் அந்த வசனத்திலே, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. வெண்மையா, அப்படியே டாஸ்லிங் லைட், அப்படியே கண்ணு கூசுகிற பார்க்க முடியாத ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிற இருளை நீக்குவதாக. இருள் வருங்க. ஜெபிக்கிற எனக்கு, பிரசங்கம் பண்ணுற எனக்கு, ஊழியம் செய்கிற எனக்கு, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரானாலும் ஒரு டார்க்னஸ் நம்மை ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இருக்கும். அதனால்தான் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்தை கட்டப்படும். அதை கண்டுபிடிங்க. இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் they are very lethargic and they are very slack in the spiritual side. கொஞ்ச நேரம் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாம் வீட்டில் தான் உண்டு, வெளியிலேருந்து வராது. இதில் நீங்களும் நானும் கத்தடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பை இன்ச்சு நெருங்கி ஜெபிச்சு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி, 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி, 20 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்கள். கத்தர் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பாராக. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கத்தர் என் வெளிச்சம், கத்தர் என் வெளிச்சம். த லார்ட் இஸ் மை லைட். கத்தர் என் வெளிச்சம். பாட்டே இருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நீதிமான்களுடைய குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இஸ் சம்திங் லைக் அ டார்ச் லைட். அவர் ஒரு டார்ச் லைட்டு போல இருக்கிறார். அது நன்றாக விளங்கும். இந்த லைட் broke through. 2வது குறிப்பு வாசிக்கலாம். 9ஆம் வசனம், நிறைய உண்டு. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்ட. செகண்ட் பாயிண்ட், அப்பியரிங் ஆஃப் த லார்ட். அப்பியரிங் ஆஃப் த லார்ட். முதலாவது த லைட் broke through. ஒரு வெளிச்சம் வந்தது. ரோம அரசாங்கம் ஒரு முடிவு கட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சது, எல்லாத்தையும் முடிச்சாச்சு, சீல் வச்சாச்சு, எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சு, மூட்டை கட்டியாச்சுன்னு த கவர்மெண்ட் டிக்ளேர்டு அபவுட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். த ரோமன் கவர்மெண்ட். நோ நாட் அட் ஆல். இயேசு எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி ஒன்று இல்லாமல் ஆக்கி அவர் மரணத்தை ஜெயித்தவராக வெளியே வந்தார். அது ஒரு வெளிச்சம் வந்தது. அதான் சொன்ன லைட் broke through. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். செகண்ட் பாயிண்ட், அப்பியரிங் ஆஃப் த லார்ட். அப்பியரிங் ஆஃப் த லார்ட். 9 and 10 மறுபடியும் இங்கிலீஷில் வாசிக்கலாம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 28 9 and 10. அதில் பார்த்தீங்கன்னா வாசியுங்கள். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 28 9 and 10. And as they went to tell his disciples, behold, Jesus met them, saying, All hail.
ஆல் ஹெயில். And they came and held him by the feet and worshipped him. அவனுக்கு ஆல் ஹெயில் என்று சொல்லும் பொழுது ரிஜாய்ஸ்ன்னு அர்த்தம். எல்லாம் சந்தோஷமாக இருங்க, நான் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்துட்டேன். அதனால்தான் இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்கன்னார். வாழ்கன்னு சொல்கிறது யார் தெரியுமா? அந்த லீடரை குறித்து கீழே இருக்கிற சபார்டினேட் தொண்டர்கள் சொல்லுவாங்க வாழ்கன்னு. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து அந்த பொலிட்டிக்கல் வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த இடத்துல ஒரு லீடர் இருப்பான் ஒவ்வொரு இடத்துல, அந்த லீடரை பேர் சொல்லி வாழ்கன்னுவாங்க. ஆனால் இந்த இடத்துல லீடர் ஹிம்செல்ஃப் டிக்ளேர்ட், அவர் இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன சொன்னார்? வாழ்கன்னார். அப்படியானால் ஸ்டில் ஐ ஆம் அலைவ், நான் உயிரோடு இருக்கிறேன். பேதுருவே, அந்திரியாவே, மரியாளே என்று அவருடைய பேர் சொல்லாமல் சொல்லி அந்த சில ஸ்திரீகளுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆல் ஹெயில், வாழ்க. அப்படியானால் ரிஜாய்ஸ், ஐ ஹவ் ஓவர் கம் த டெத், நான் மரணத்தை ஜெயித்தவனாக நான் வெளியில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு எதிர்பட்டு பயப்படாதிருங்கள், பி நாட் அஃப்ரைட். 1 யோவான் 4:18 வாசியுங்கள் முடியுமானால். 1 John 4:18 10ஆம் வசனத்தில் பயப்படாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 John 4:18 வாசிக்க முடியுமா? கவனியுங்கள், நான் சொல்லுகிறேன். பூரண அன்பு, த பர்ஃபெக்ட் லவ், அந்த பூரண அன்பு இருக்குமானால் எல்லா பயத்தையும் நீக்கும். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் இருக்குங்க. யாருமே பயம் இல்லாத ஊழியக்காரனோ விசுவாசியோ பாஸ்டரோ லீடரோ கிடையாது. எவ்ரிபடி காட் அ ஃபியர். ஏதாவது ஒரு பயம் இருக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது முடிஞ்சிருமா, இது முடியாதா, இந்த காரியம் எப்படி இருக்குது, இதுக்கு ஒரு எண்டு இல்லையா, இந்த விஷயத்துக்கு இப்படி தான் வழியா, வேறு வழி இல்லையா என்று யோசித்து யோசித்து ஆட்டோமேட்டிக்காக வில் கெட் இன் டு த ஃபியர். டைரெக்டாக பயம் வராது. நல்லா இருப்போம், தைரியம் இருக்கும், ஜெபிப்போம், பாடுவோம், அந்நிய பாஷை பேசி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அறிக்கையிடுவோம். எஸ், வி ஆர் டூயிங் எவ்ரி திங், பட் எட் வி ஆர் இன் ஃபியர். ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயன்றது பிசாசின் பயம் அல்ல, நேச்சுரலாக ஒரு பயம் வந்துடும். என்ன பண்ணுறது, நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் என்று இதை யோசித்து 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 வருகிற ஒரு பயம். பிசாசினால் பயமோ, அக்கம் பக்கத்தார் பயமோ, ஃபேமிலி மெம்பர்ஸ்னால பயமோ அல்ல. அவர் ஓன் செல்ஃப், நம்மளுடைய மாம்சமே, நம்மளுடைய திங்கிங்கே நம்மளை கொண்டு போய் ஸ்லோ ஒரு பயத்துடைய பார்டரில் கொண்டு போய் நிறுத்தும். அதையாக்கம் பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஏன் அவங்க பயந்தார்கள்னா, பயத்தை அவர்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சார்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க. 10ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். போய் சொல்லுங்கன்ற வாட், அவருங்க போய் யூ ஜஸ்ட் கிவ் மெசேஜ், போய் சொல்லுங்க. இந்த மாதிரி பார்த்தோம், அந்த மரியாள், அந்த சில ஸ்திரீகள் அவங்கக்கிட்ட சொல்லி எல்லா இடத்துக்கும் ப்ராபகண்டா பண்ணுறதுக்கு இயேசு அந்த சில ஸ்திரீகளை ஒரு டூலாக உபயோகித்து, ஒரு கருவியாக உபயோகித்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். அவங்க எல்லாம் பார்த்தாங்க. நெயில் பிரிண்ட்ஸை பார்த்துருக்க வேண்டும், ஆணிகளால் கடாப்பட்ட கரத்தை பார்த்துருக்க வேண்டும், ஆச்சரியமாக பார்த்துருக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் போய்
அங்கே வசனம் அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். காண்பார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் உங்கள் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள். இன்னொரு வசனம் இருக்கிறது, வாசிக்கலாம். மத்தேயு யோவான் சுவிசேஷத்திலே அந்த ஒரே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, முடிந்தால் வாசியுங்கள். யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 20. என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கும் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். கவனிங்கள், நமக்கு ஒரு ஜெபம் தெரியும், எல்லாரும் கிறிஸ்தவ நாமினல் கிறிஸ்டியன்ஸ். அவர் ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன் மனப்பாடமாக ஹாலோட் பை தை நேம் சொல்லுவாங்க. இருங்க அவசரப்படாதீங்க. அதனால் கவனிங்கள், பரம்பளதுக்கு எங்கள் பிதாவே. ஆனால் ஏசு அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அதை பூஸ்ட் பண்ணி அதிகப்படுத்தி வேறு விதமாக சொல்லுகிற வார்த்தை தான், நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. அந்த 17ஆம் வசனத்திலே உங்கள் பிதா, யுவர் ஃபாதர், அவனிங்கள் அவர் ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன் என்று அவர் ஃபாதர் எங்கள் பிதாவே என்று சொல்லி கூப்பிட்ட காலம் முடிந்து, நான் இப்பொழுது என் பிதாவின் வாசஸ்தலத்துக்கு என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன். ஆகினாலே இந்த மரியாதை பார்த்து இயேசு சொல்றார், உங்கள் பிதாவினிடத்திற்கும் மை ஃபாதர் என் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று போய் சொல்லுங்கள். அப்படியானால் த ஃபர்ஸ்ட் மெசேஜ் இஸ் ரீயூனியன். அவர்களை மறுபடியும் கத்தர் கொண்டு பயந்து ஓடிட்டாங்க. ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு இயேசு பின்பற்றின எல்லாருமே தேவர் ஸ்கேட்டர்ட், எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. இதை அந்த மரியாளுகிட்டையும் அந்த சில ஸ்திரீகள்கிட்டையும் விசேஷமாக யோவானில் வாசிக்கிற போல, உங்கள் பிதா யுவர் ஃபாதர் அண்ட் மை ஃபாதர், நான் ஏறி போகிறேன், அங்கே போய் சேர போகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படியானால் ரீயூனியன், இந்த ரிசர்ரக்ஷன் எதை காட்டுகிறது? மறுபடியும் ரீயூனியன். எங்கெங்கே குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ப்ரேயர் லைஃப், பைபிள் ரீடிங், இந்த மினிஸ்ட்ரி, எந்த சூழ்நிலையிலும் எங்கெல்லாம் கேப் உண்டாக்கப்பட்டதோ அதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் ரீயூனியன் செய்வார். ஹல்லேலூயா. அதை மறுபடியும் கர்த்தர் செய்வார். எப்படி அந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் அந்த கப்ளிங் போட்டு சேர்க்குறாங்களோ, ஜாயின் பண்ணுறாங்களோ, ரீயூனியன் பண்ணுறாங்களோ, அதுபோல் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில், ஆத்மாவிலும், சிந்தையிலும், சரீரத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், வேலை ஸ்தலத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து He will reunion everything. Hallelujah. இது ஒரு சிலருக்கு இட்ஸ் a prophetical utterance for some people. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆயினாலே நீங்களும் நானும் கர்த்தாவே இந்த வேளையிலே நான் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ரீயூனியன் செய்யும், என்னை மறுபடியும் ஒருங்கினப்படுத்தும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆனாலும், என்னுடைய ஃபேமிலி லைஃப் ஆனாலும், என்னுடைய பர்சனல் லைஃப் ஆனாலும், எல்லாவற்றிலும் இருக்கிற கேப், எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் மறுபடியும் ஒன்று சேர்த்து இணைத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, the lie broke down. The lie was broke down. The light was broke. அந்த முதல் குறிப்பு ரொம்ப முக்கியம். The light broke through. வெளிச்சம் ஊடுருவி போயிட்டு. ரெண்டாவது,
the Lord was appearing to them. அதாவது Jesus was appearing to them. மூன்றாவது, அங்கே ஒரு பொய் சொன்னார்கள். ரோம அரசாங்கமும் பிரதான ஆசாரியர்களும், அவர்கள் பிரதான ஆசாரியர்களும் ரோம அரசாங்கமும் இயேசுவோடு அல்லது கூட இருந்த காட், அதாவது காவலாளர் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பொய்யை பிரகடனம் பண்ணின. த லை broke down. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். கவனிங்கள், இயேசு அவசரப்பட வேண்டாம். இயேசு உயிரோடு எழுந்ததை எல்லாரும் பார்த்தாலும் அஃபீஷியலாக பார்த்தவங்க யாருன்னா இந்த 2 காட்ஸ், அந்த காவல். எல்லா கல்லறைக்கும் காவல் கிடையாது. நம்ம போகிற இறந்த பிறகு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம உலகத்தில் எல்லாம் பார்க்குறோம். பட் ஸ்பெஷலாக வைக்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? நான் 3ஆம் நாளிலே எழும்புவேன் என்று ஏற்கனவே சொன்னார். இது நடக்குமான்னு டவுட்டோட ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ரோமன் காட்ஸ் வேர் கார்டட் த செப்பல்கர். அதில் பார்க்கும்போது வாசிங்கள் 11ஆம் வசனம். 11 இங்கிலீஷ் வாசி. Now when they were going, behold, some of the watch came into the city. Some of the watch. ஒரு சில காவலாளர்கள் and shewed unto the chief priest all the things that were done. சரி, அப்படியே அந்த கீழே தமிழில் வாசிங்கள் அடுத்த வசனம். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து கவனிங்கள், அந்த இடத்துல பிரைப், அதாவது அந்த இடத்துல இயேசு உயிர் தெழுதவில்லை என்று மூடி மறைப்பதற்கு லஞ்சம் தலை விரித்தாடினது. பைபிளில் இருக்கிற வார்த்தையை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். பணத்தை, வேண்டிய பணத்தை கொடுத்து 13ஆம் வசனம் வாசியுங்கள். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று இயேசுடைய டெட் பாடியை சீஷர்களே எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க சொல்லி பணத்தை கொடுத்து கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு பொய் சொல்ல வைத்தார்கள். அதான் நான் சொன்னேன், த லை broke down. அவனிகளில் ஒரு குறிப்பு இருக்கிறது. பேசுகிற நானானாலும் நீங்களானாலும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிதாக போய் சொல்கிறோம். அது ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். இங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே வந்தேன், இல்லை இப்படி வந்தேன், அது ஏதோ ஒன்று சும்மா ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் இங்கே ஆத்தனட்டிக்காக இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பணத்தை கொடுத்து வாசியுங்கள். நாங்கள் நித்திரை பண்ணுகையிலே அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று திருப்பி 14ஆம் வசனத்தில் அந்த தேசாதிபதிகள் கேள்விப்பட்டு நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்று சொல்லிட்டு 15ஆம் வசனம் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு, அப்படியானால் ஆன் த டே ஆஃப் ரிசரக்ஷன் ஆர் இயேசு உயிர் தெழுந்தது அந்த நிமித்தத்தை மத்தியிலே இந்த பிரைப், லஞ்ச லாவண்யம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியானால் இந்த உலகத்தில் எது செஞ்சாலும் காசு தான், எல்லாவற்றுக்கும் பணம் தான். பைபிள் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், உண்மைதான். அதே பணம் ராங் ஆட்டிடியூட், ராங் ஆக்ஷனுக்கு பயன்படுத்தினதை ரோம் அரசாங்கம் இதை செய்தது இயேசு உயிர் தெழுந்த அந்த சம்பவத்தோடு லிங்க் காணப்படுகிறது. அதனால்தான் இந்த குறிப்பில் சொன்ன த லை broke down. அது எல்லாமே அங்கே எல்லாமே அஃபிஷியல் நேச்சர், அந்த இயற்கையில் உள்ள காரியம், அஃபிஷியல் செக்டார். இந்த நியூஸ் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் போய் இதை பிரகடனம் பண்ணுங்கன்றாங்க ரோம அந்த காவலாளர்கள், தேசாதிபதிகள். அவனிங்கள் ரிலீஜியஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே இயேசுவின் காலத்தில் கைகோர்த்து இருந்தது. கவர்மெண்ட்
அண்ட் ரிலீஜியஸ் ஆர் ஹேண்ட் இன் க்ளவுஸ். நீங்கள் நல்லா சுவிசேஷங்களை 4 சுவிசேஷத்தை படிங்க. எங்கெல்லாம் அண்ணா காய்பா பிரதான ஆசாரிகளும் கவர்மெண்ட் அஃபீஷியலும் தேவர் டுகெதர் ஒன்றா இருப்பாங்க. நம்ம காலத்தில் தான் அரசாங்கம் வேறு, இது அரசியல் வேறு, மற்றபடி மதங்கள் வேறுன்னு நம்ம காலம். இயேசு உயிரோடு இருந்த காலத்தில், நடமாடி கொண்டிருந்த காலத்தில், கவர்மெண்ட் அஃபீஷியலும் ரிலீஜியஸும் தேவர் டுகெதர். அதனால்தான் அந்த பிளாட், அந்த சதி திட்டம் ரொம்ப ஈஸியாக செய்து முடித்து இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கம்மிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். இந்த இடத்துல த லை broke down. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் சொல்லுவாங்க தமிழில், கெட்டிக்காரம் பொய் சொல்கிறது மிஞ்சி போனால் 8 நாள் கூட தாங்காதுன்னுவாங்க. உலக வார்த்தை அது, உலக பழமொழி. அதுபோல் நானும் நீங்களும் பேசுகிற நானும் நீங்களும் ரொம்ப ஈஸியாக நம்ம பேசிடுறோம். கர்த்ததாமே நம்ம அனைவரும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நான் பேசுகிற வார்த்தைக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுத்து இன்னும் அவரை போல உங்களையும் என்னையும் பொய் சொல்லாதபடி இருக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. கடைசியாக இன்னொரு குறிப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு இருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். கவனிங்கள், அந்த இடத்துல இயேசு வந்து ஒரு broke in, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். புரோக்கின், அதாவது அவர் உடைக்கப்பட்டு அந்த ரோம சீல் அரசாங்கத்தில் உடைத்து வெளியே வந்து ஜனங்களுக்கு உடைந்த உள்ளத்தோடு அவர் சொல்கிறாரு. அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இஸ் பவர். வாசிங்கள 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இஸ் பவர். நல்ல வல்லமை இருக்குது எனக்கு, என்னுடைய வல்லமையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு அந்த வல்லமையை உட்படுத்தி அவர்களுக்கு தைரியப்படுத்துகிறார். அதனாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்கு வேண்டிய வல்லமையை கர்த்தர் அதிகமாக கொடுப்பாராக. நமக்கு கிருபையும் வல்லமையும் அதிகமாக வேண்டும். அது ஜெபிப்பதற்கு வல்லமை, வேதத்தை படிப்பதற்கு வல்லமை, ஊழியம் செய்வதற்கு வல்லமை, சத்தியத்தை சொல்லுவதற்கு வல்லமை, சரீர பிரகாரமான வல்லமை, ஆவிக்குரிய பிரகாரம் வல்லமை. அதான் அந்த வார்த்தை, அந்த வசனத்திலே சகல அதிகாரம், ஆல் பவர். யூ கேன் த்ரஸ்ட் எனிதிங், யூ கேன் த்ரஸ்ட் எனிதிங். உங்களுக்கு எது வீக்காக இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல நமக்கு வீக்னஸ் இருக்குது, பலவீனம் இருக்குது, கர்த்தாவே என்னை பலப்படுத்தும் ஐயா. இந்த விஷயத்திலே எனக்கு பலப்படுத்தும். என் புருஷனை பலப்படுத்தும், என் மனைவியை பலப்படுத்தும், என் பிள்ளைகளை பலப்படுத்தும். நம்ம இருக்கிற 4 பேரோ 5 பேரோ வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் தெரியும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா என் வீக்னஸ் என் பிள்ளைங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வீக்னஸ் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதுபோல் எல்லாருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு பலவீனன்றது பாவம் அல்ல, அவ்வளோதான், மறந்துடுவோம், எல்லாமே மறந்துடுவோம், கடைசியாக யோசிப்போம், அது ஒரு வீக்னஸ். அதுபோல் சில காரியங்களிலே வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் நாம் எல்லாரும் சில பலவீனங்களோடு இருப்போம். நோய், அந்த வியாதியை சொல்லவில்லை, நேச்சுரல் வீக்னஸ். இந்த வீக்னஸ்லேருந்து ஜெயம் கொடுப்பதற்கு இயேசு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் கர்த்தாவே எனக்கு பலன் தாரும் ஐயா, எனக்கு பலன் தாரும் ஐயா, இந்த விஷயத்தில் எனக்கு பலன் தாரும் என்று கூப்பாடு போட்டு ஜெபிப்பது தப்பல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர்கிட்ட கேட்கணும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே. இந்த இடத்துல இயேசு சுவிசேஷத்தை குறித்து அந்த இடத்துல ஜனங்களை சீஷர்களை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். இருந்தாலும் அந்த சகல ஆல் பவர், அப்படியானால் நமக்கு பவர் கம்மி தான்,
கோவப்படுறோம், எழுத்து பேசுகிறோம், தாங்க முடியல, சகிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதையாவது தூக்கி டமால்னு வைக்கிறோம். இதெல்லாம் பலவீனம், இந்த வீக்னஸ். அதாவே எனக்கு பலப்படுத்தும் ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும், சகல அதிகாரம், ஆல் பவர், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளைந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பேசுகிற நானானாலும், இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய பலன், குடும்பத்திலே இருக்க வேண்டிய பலன், மனைவி புருஷன் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பலன், எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் முழுமையாக கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்கள், 19:20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. வாசிக்கலாம், ஆங்கிலத்தில் வாசிக்க முடியுமா? 28:19 லாஸ்ட். Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. That was the plan of Jesus. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு வரைபடம், ஒரு பிளான் பண்ணார். போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு ஒரு பிளான். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு பிளானுக்கு வரைபடம் இருக்கும், பிளான் இருக்கும். அதுபோல் உங்களையும் என்னையும் குறித்து உள்ள ஒரு பிளான் கர்த்தர்கிட்ட இருக்குது. அதை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். அதாவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள பிளான், வரைபடம் என்ன? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஒரு பிளான் பண்ணி கொடுத்தார். அந்த பிளானை கையில் கொடுத்தார். அதனால்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசுவின் கிருபையினாலே இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே உங்களை குறித்து உள்ள ஒரு பிளான் என்ன, உங்களை குறித்து உள்ள தேவனுடைய அனாதி தீர்மான சித்தம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பிளானை கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் காட்டுவாராக. அதற்கு வேண்டிய பிளானை கர்த்தர்தாமே செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் அப்படி அந்த பிளான் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் அந்த பிளான் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்களுடைய மனைவிக்குள்ளும் புருஷனுக்குள்ளும் உங்கள் ஃபேமிலி என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே அந்த பிளான் நிறைவேறுகிற வரைக்கும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பேன். அந்த பிளானை உடைப்பதற்கு பிசாசு எது வேணால் செய்யலாம். ஆனால் behold, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். அதனாலே உங்களை குறித்து உள்ள ஒரு பிளான் எந்த விதத்திலும் உடையாதபடி, அலசடிப்படாதபடி, சிதறடிக்காதபடி கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தாவே இயேசுவே, நாங்கள் தியானித்தது போல இந்த லைட் broke through, அந்த வெளிச்சம் ஊடுருவி சென்றது போல உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன். அந்த வெளிச்சம் இன்றைக்கும் இப்பிரபஞ்சத்தில் தேவன் குருடாக்கினாலும் நீர் எல்லாருடைய மனதிலே வெளிச்சத்தை கொடுத்து
ஆத்மாக்களை ரட்சிக்கிற கிருபைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை குறித்து உள்ள திட்டம் என்ன, என் பிள்ளையுடைய திட்டம் என்ன, என்னுடைய புருஷனுடைய திட்டம் என்ன, என்னுடைய மனைவியுடைய திட்டம் என்ன, எங்கள் குடும்பத்துடைய பிளான் என்ன, எல்லாவற்றையும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீர் எங்களுக்காக செய்து முடிக்க உங்களுடைய வல்லமுள்ள கிருபைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழுவாதபடிக்கு மகிமுள்ள சன்னிதானத்திலே மாற்றவர்களாக காணப்பட எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.